தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம் பகுதிகளுக்கு சென்றால் ஒரு காலத்தில் அந்த பகுதிகளில் சுயமரியாதை இயக்க உணர்வுகளை, திராவிட இயக்க உணர்வுகளை வளர்த்தவர்களின் பெயர்களில் முதல் பெயராக நாம் அறிவது ஆசிரியர் உடையார்பாளையம் வேலாயுதம் அவர்களின் பெயரைத்தான். உடையார்பாளையம் வேலாயுதம் அவர்களை அன்றைக்கு வாழ்ந்த பெரியவர்கள் இன்றைக்கும் வீரர் வேலாயுதம் என்றுதான் அழைக்கிறார்கள். மிக குறைந்த காலம் மட்டுமே இந்த உலகில் வாழ்ந்தவர் அவர். ஆனால் வாழ்ந்த காலம் முழுவதும் இந்த கொள்கைகளுக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் வாழ்ந்தவர். அவர் தாழ்த்தப்பட்டவராக பிறக்கவில்லை. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களாக பிறந்து விட்டவர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போர்க்குணத்தோடு பணிபுரிந்தவர்தான் உடையார்பாளையம் வேலாயுதம் அவர்கள். அவர் ஆசிரியராக இருந்தார். இந்த உணர்வுள்ள மாணவர்களையெல்லாம் உருவாக்கினார் என்கிற காரணத்தால் இப்போதும் அவர் அந்த பகுதியில் ஆசிரியர் என்றே அறியப்படுகிறார். மூட நம்பிக்கைகள் முடைநாற்றம் வீசிக்கொண்டிருந்த காலம், சாதி வேற்றுமைகள், சாதி ஏற்றத்தாழ்வுகள், சாதி ஆதிக்கங்கள் மண்ணிலே கொடிகட்டி பறந்த காலம் 1910 அவர் பிறந்தார். அப்போதெல்லாம் சாதிதான் எல்லாவற்றையும் தீர்மானித்தது. இப்போது அப்படி இல்லை என்று அதற்கு பொருள் இல்லை. இப்போதும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உணவு, நம்முடைய மொழி, நம்முடைய படிப்பு, நம்முடைய திருமணம் எல்லாவற்றையும் சாதிதான் தீர்மானித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சாதி கொஞ்சம் அஞ்சி தலை காட்டுகிறது. அன்றைக்கு சாதி தலைவிரித்து ஆடியது. அந்த காலகட்டத்திலே பிறந்த உடையார்பாளையம் வேலாயுதம் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு இந்த மண்ணில் இப்படிப்பட்ட சமத்துவ சிந்தனைகள் பரவ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அவர் பணியாற்றினார். தன்னிடத்திலே படிக்கிற மாணவர்களிடத்தில் அந்த சாதி பேதம் இருக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். சாதி பேதத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்களோடு அருகில் அமரக்கூடாது, அவர்களை தொட்டு பேசக்கூடாது என்று இருந்த அந்த சமூக கசடுகளை கடுமையாக எதிர்த்த வீரர் வேலாயுதம் அந்த ஊரில், கிராமத்தில் ஒரு தேநீர் கடைக்கு போனால் கூட தாழ்த்தப்பட்ட நண்பர்கள் அல்லது மாணவர்களை அழைத்து கொண்டுதான் அவர் போவார். அந்த ஊரிலே இருக்கிற எல்லோரும் முகம் சுழிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இது ஒரு பொய்மை சுவர், இது ஒரு நஞ்சு இந்த சமூகத்தில் பரவி இருக்கிறது என்பது. இன்றைக்கும் கூட கிராமப்புறங்களில் சாதி ஆழமாகத்தான் வேரூன்றி நிற்கிறது. வேண்டுமானால் சென்னை, கோவை, திருச்சி போன்ற மாநகரங்களில் சாதி தன்னுடைய முகத்தை வெளிக்காட்ட சற்று தயங்குகிறது. அங்கேயும் ஜாதி இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சாதி உணர்வும் இருந்தே தீருகிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய அடுக்கு வீடுகளில் இந்த சாதியை சார்ந்தவர்கள்தான் என்று சொல்ல முடியாமல் பல்வேறு சாதியினரும் இன்றைக்கு கலந்திருக்கிறோம். அதுபோலவே ஒரு பள்ளிக்கூடத்திலோ ஒரு அரசு அலுவலகத்திலோ பணியாற்றுகிற போது பல்வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து தான் பணியாற்றுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் உள்ளுக்குள் அந்த பகைமை, அந்த சாதி ஆதிக்க உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்றைய சூழலில், அதுவும் ஒரு கிராமச் சூழலில் சாதி எவ்வளவு வேர்பிடித்திருக்கும் என்பதை நாம் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. அந்த கட்டத்திலே தான் உடையார்பாளையம் ஆறுமுகம் அவர்கள், வேலாயுதம் அவர்கள் முழுக்க அதனை எதிர்த்து தன்னுடைய ஒவ்வொரு செயலாலும் போராடினார். அதுதான் மிக முதன்மையானது. ஒவ்வொரு செயலாலும் போராடினார். எடுத்துக்காட்டுக்கு ஒன்றை சொல்ல வேண்டுமானால், அவர் பணியாற்றிய பள்ளி ஒரு சிவன் கோயிலை தாண்டி வர வேண்டிய இடம். ஆனால் அந்த பள்ளிக்கு வருகிற தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அந்த தெரு வழியாக வரக்கூடாது என்று சட்டம் இருந்தது. எப்படி வர வேண்டும் என்றால், அந்த கோயிலினுடைய பின்புறத்தை சுற்றி தேவையில்லாமல் 3-4 கிலோமீட்டர்கள் நடந்து அதற்கு பிறகுதான் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு வர வேண்டும். இந்த கோயில் இருக்கிற தெருவில் நடந்தால்
கோயில் தீட்டுப்பட்டு விடும் என்று அன்றைய சமூகம் நம்பிய காரணத்தால் அந்த பிள்ளைகள் இந்த தெருவிலே நடக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் நம்முடைய வீரர் வேலாயுதம் அவர்கள் என்ன செய்தார் என்றால், அங்கே ஒரு கூட்டம் போட்டு பேசினார். இன்றோடு இது முடிகிறது, நாளை காலையில் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை அழைத்து கொண்டு இந்த தெருவிலே தான் நான் நடந்து போகிறேன், யார் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு பெரிய அறைகூவலாக அன்றைக்கு பேசினார். பேசுகிற போதே வேலாயுதம் அவர்கள் குறிப்பிட்டார், எங்கோ இருக்கிற வைக்கத்தில், அது அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது, இன்றைக்கு கேரளாவில் இருக்கிறது. வேலாயுதம் பேசினார், எங்கோ இருக்கிற வைக்கத்தில் ஈழவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் அந்த கோயில் தெருக்களிலே நடக்கக்கூடாது என்று சொன்னதை கண்டித்து இங்கே இருந்து நம் பெரியார் அவர்கள் அங்கே போய் போராடி அந்த உரிமையை அவர்களுக்கு பெற்றுத்தந்தார். எங்கோ இருக்கிற திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே போய் அவர் போராடினார் என்றால், இங்கே இருக்கிற இந்த தெருவில் கூட நாம் போராடாமல் இருந்தால் பிறகு நாமெல்லாம் எப்படி பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் ஆவோம் என்று கேட்டார் வேலாயுதம். எனவே மறுநாள் காலையில் நான் இந்த மாணவர்களை அழைத்து கொண்டுதான் இந்த தெருவிலே நடந்து போகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அடுத்த நாள் காலையில் அவர் அதையே செய்தார். அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? சந்து பொந்துகளிலேயெல்லாம் ஒழிந்து நின்று அவருடைய தலையை குறிபார்த்து கல்லை விட்டு எறிந்தார்கள். கல்லடியும் சொல்லடியும் பட்டுத்தான் இந்த சுயமரியாதை இயக்கமும் இந்த உணர்வுகளும் இந்த மண்ணிலே வளர்ந்தன. எனவே இரத்தம் கொட்டுகிற நிலையிலே தான் மாணவர்களை அழைத்து கொண்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் போனார். அன்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டுமில்லை, அதை தொடர்ந்தார். சில நாள்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு கல்லால் எரிந்தவர்கள் ஓய்ந்து போனார்கள். அந்த பிள்ளைகள் இயல்பாக அந்த தெருவில் நடந்து போனார்கள். இப்படி ஒரு பெரிய சமூக மாற்றம் என்பதை விட சமூக புரட்சியை அன்றைக்கு செய்து காட்டியவராக வேலாயுதம் இருந்தார். அதன் காரணமாகவே பல்வேறு ஊர்களிலும் சென்று இந்த கருத்துக்களை அவர் பேசினார். இந்த கருத்துக்களை மக்களிடத்திலே ஒன்றும் படிக்காத ஏழை எளிய மக்களிடத்திலேயும் கொண்டு போய் இந்த கருத்துக்களை அவர் கொண்டு போய் சேர்த்தார். இதனை ஒரு கட்டத்திற்கு மேல் வைதிகர்களால், இந்த சாதி வெறியர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் காலையில் எழுந்து தலையிலே எண்ணெய் வைத்து கொண்டு வழக்கமாக குடிக்கிற அந்த பெரிய குடம் நோக்கி அவர் நடந்தார். எப்போதும் அது அவருடைய பழக்கம். காலையிலே போய் அந்த குளத்திலே குளித்து விட்டு வந்து தான் பள்ளிக்கு போவார். ஆனால் குளத்துக்கு போன கணவரை இன்னமும் காணவில்லையே என்று அவருடைய மனைவி காத்திருந்தார். அப்போது திடீரென்று சில பிள்ளைகள் ஓடி வந்து, ஐயா, ஆசிரியரை யாரோ அடித்து போட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல எல்லோரும் அந்த இடத்துக்கு ஓடினார்கள். அடித்து போடப்பட்ட அவர் புளிய மரத்திலே தொங்க விடப்பட்டிருந்தார். தற்கொலை செய்து கொண்டது போல ஒரு காட்சியை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். அந்த மாவீரனை அடித்தே கொண்டு விட்டார்கள். 1947 ஆண்டு நவம்பர் மாதம் நம்முடைய ஆசிரியர் வேலாயுதம் அவர்கள் கொல்லப்பட்டார். விடுதலை இந்த தேசத்திற்கு வந்து ஒரு 3-4 மாதங்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் அவர் கொல்லப்பட்டார். 37 வயதில் சுயமரியாதை கருத்துக்களை பரப்பிய காரணத்திற்காக உடையார்பாளையம் வேலாயுதம் கொல்லப்பட்டார். இன்றைய இளம் தலைமுறையினர் அந்த வேலாயுதத்தை, அந்த வீரரை அறிந்து கொள்ள வேண்டாமா?